ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, உன் மனதுக்குள் என்ன நடக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எதுவுமே தெரியாமல் சிலர் அவர்களுக்கு என்ன தோன்றுமோ அந்த அக்கறையா இல்லை அறிவுரையா என்னவோ சொல்கிறோம் என்று உன்னுடைய மனதில் தேவையில்லாத சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி திணிக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. நீ யாரிடமும் சொல்வதும் கிடையாது. முன்பு சொன்னாய், ஆனால் இப்பொழுது என்ன நினைக்கிறாய்? நாம் சொல்லும் விஷயங்களை வைத்து விளையாடுகிறார்கள். நம் வாழ்க்கையை வைத்து சிலர் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். நாம் சொல்லும் வார்த்தையில் அவர்களுக்கு சந்தோஷம் அதிகமாக கிடைக்கிறது என்று நினைத்து நீ இந்த உண்மையை புரிந்து எல்லோரிடமிருந்து சற்று விலகி உன் வாழ்க்கை அதில் ஏதாவது கஷ்டம் இருந்தால் அதை நீயாகவே தனியாளாகவே நின்று போராடி சமாளித்து ஒவ்வொரு விஷயத்திலுமிருந்து வெளியே வந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இது எதுவுமே தெரியாமல் அவரவர்கள் ஒவ்வொரு கருத்துக்களை உன்னிடம் சொல்லி தேவையில்லாத விஷயங்களை உன் மனதுக்குள் திணித்து மேலும் அதிகமான கஷ்டத்தை தான் உருவாக்குகிறார்கள். என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது பல கஷ்டங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறாய். எந்த நபரை நம்புவது, யாரை நம்பாமல் இருப்பது, இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வருவோமா, இந்த வாழ்க்கையின் நிலைமை என்ன ஆகும், இப்படி மற்றவர்களை பற்றி யோசிக்கவே முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் யோசித்து கொண்டே இருப்பதற்குத்தான் நேரம் அதிகமாக தேவைப்படுகிறது தவிர நீ மற்றவர்களை பற்றி ஒரு நிமிடம் கூட நினைப்பது கிடையாது. ஆனால் மற்றவர்கள் உன் குடும்பத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, இப்பொழுது என்ன சூழ்நிலை என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். உன் கஷ்டத்தில் யாரும் கலந்து கொள்ளவில்லை, உன்னுடைய சந்தோஷத்தில் மட்டும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீ எவ்வளவு வருமானம் வாங்குகிறாய், நீ என்ன சேர்க்கிறாய், நீ எவ்வளவுதான் வாழ்க்கையில் முன்னேறுகிறாய் என்று கவனிக்கவும் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளவும் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அதுவே அவர்களுடைய வாழ்க்கையில் போய் பார்க்கலாம் என்று போகும் பொழுது நீ போகும் இடத்திலே உன்னை தடுத்து நிறுத்தி உனக்கு தேவையில்லாததில் நீ தலையிடாதே என்று உன்னை அசிங்கப்படுத்துகிறார்கள். தங்கமே, அவர்களுக்கு ஒரு விஷயம் என்றால் அது கஷ்டம். ஆனால் அதுவே உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ ஏதோ தவறு செய்தது போல் செய்கிறார்கள். நான் சொல்வது முழுதும் புரிகிறதா? புரிந்திருக்கும். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அதுதானே நடக்கிறது. மற்றவர்கள் உன் வாழ்க்கைக்குள் வர ஆசைப்படுகிறார்கள். ஆனால் நீ மற்றவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தாலே உன்னுடைய உறவை அப்படியே அந்த இடத்திலே விட்டு விட்டு நகர்ந்து சென்றுகிறார்கள். என்னுடைய அழகான தங்கமே, மற்றவர்களை பற்றி யோசிக்காதே. முதலில் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், மற்றவர்கள் என்ன பேசுவார்கள் என்று நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எது செய்தால் சிறந்ததாக அமையும் என்பதை மட்டுமே யோசி. உன் வாழ்க்கையில் ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் உன் வாழ்க்கை எப்பொழுது கீழே செல்லும், எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகவும் அடிமட்டத்திற்கு நகருவாய், இப்படி யோசித்து உன்னை எப்பொழுது தாழ்த்தி பேசலாம் இப்படியே யோசிக்கிறார். அவர் யார் என்று உனக்கு தெரியும். அவன் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை. நீ எந்த இடத்தில் சோர்ந்து போவாய் அந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள். நீ யாரிடமும் எதையும் சொல்லாமல் இருந்தாலும் உனக்கு பிரச்சனை வருகிறது. யாரிடமும் எல்லா விஷயத்தையும் சொன்னாலும் உனக்கு பிரச்சனை தான் வருகிறது. ஆக மொத்தம் பிரச்சனையிலேயே நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது உனக்கும் எனக்கும் உன் குடும்பத்திற்கும் மட்டுமே தெரியும். அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கே தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். சிலர் உன்னுடைய வாழ்க்கையை கேவலமாக பேசுகிறார்கள். ஆனால் அதுவே நிரந்தரம் என்பது கிடையாது. கேவலமாக பேசுபவர்கள் வாழ்க்கை எப்படி மாறும் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. உன் வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்பதற்கு நான் முடிவெடுக்கிறேன். நீ எது செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நான் முடிவெடுக்கிறேன். அதனால் மற்றவர்கள் எது சொன்னாலும் சரி என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு கடந்து போ. நிச்சயமாக
உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அறிவுரை சொன்னால் அதை காதில் வாங்க வேண்டாம். நீ அமைதியாக இரு. எத்தனை காலம்தான் உன்னையும் தாழ்த்தி பேசுவார்கள்? பேசட்டும். ஒரு நாள் உன்னுடைய தலை நிமிரும். அப்பொழுது அவர்களுடைய தலை குனியும். அப்பொழுது அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொள்ளலாம். நீ எப்பொழுதும் சிரித்தபடி இருக்க வேண்டும். நான் சொன்னது புரிந்ததா? அடுத்தவர்களை எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் சேர்க்காதே. மற்றும் அடுத்தவர்கள் பேசுவதை உன் மனதுக்குள் எடுத்து கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்ந்து வா. அது எப்படி இருந்தால் என்ன? அதையும் ஒரு நல்ல விதத்தில் அமைத்து விடலாம். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது நன்றாக இல்லை என்பது தெரியும். அதையும் ஒரு நல்ல விதத்தில் அமைக்கலாம். நிச்சயமாக மாறும். மாறாதது என்பது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. கவலை என்பது எதுவும் கிடையாது. அதனால் கண்ணீரை துடைத்து கொண்டு நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்து வா. உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார். என்னை நம்பு. ஒவ்வொரு நொடியும் சாய் இருக்கிறார் என்று உன் மனதுக்குள் நீ சொல்லிக்கொள். நிச்சயமாக இந்த சாய் வருவேன் உன் வாழ்க்கையை காப்பாற்ற உன் வீட்டிற்கே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.